பையா பையா. பையா யாராங்க கொய்யால? என் பேரு ஜானி. ஜானி என்ன அர்ஜென்ட்டா ராக்கி தேட்டர் போனோன்னு எவ்வளோ ஆகும்? இப்ப டைம் என்ன ஆகுது? 10:50. அப்போ மீட்டர் மேல 50 ரூபா ஜாஸ்தி ஆகுது. 50? அவ்வளோ இருக்குங்க. இத பாருங்க பேசஞ்சர், ஆட்டோ படத்துக்கு முன்னாடி வாங்குற பிளாக் டிக்கெட் மாதிரி ரேட் ஆக ஆக ரேட் ஏறிக்கிட்டே இருக்கும். ஜானி எங்க தலைவர் விஜயோட படம் ரிலீஸ்ன டிக்கெட் அங்க பிளாக்ல வாங்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி எவ்வளவு சொன்ன? 50ங்க. இப்ப 100 ரூபா அதிகமாயிடும். 100 ரூபா எதுக்குங்க? நான் இப்பதானே சொன்னேன் லேட் ஆக ஆக ரேட் ஏறிக்கிட்டே இருக்கும்னு. உங்களோட வருகை தான் எங்களுக்கு வருமானமே. யோசிச்சு பாருங்க சார், லேட் ஆக ஆக ரேட் ஏறிக்கிட்டே இருக்கும். சரிங்க. இப்படி ஒரு லூஸ் டெய்லி வந்தா போதும். ஆட்டோ மறுபடியும் காயத்ரி காலேஜ் வா ஏன் சீக்கிரமா போங்க, காலேஜுக்கு டைம் ஆச்சு. இது ஒன்றும் கோதாவரி எக்ஸ்பிரஸ்லங்க, ஃபாஸ்டா போறதுக்கு. சே, அதுன்னு நினைச்சு ஏறிட்டேன். அம்மா எழுந்துருங்கம்மா. சார் சார் ஆட்டோ நிறுத்துங்க சார், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், ப்ளீஸ் சார். அண்ணா ஆட்டோ நிறுத்துங்கண்ணா, எங்க அம்மாவுக்கு சீரியஸா இருக்குண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏய் நே பாத்துட்டு இருக்கீங்க, தூங்குங்க. பாத்து ஜாக்கிரதை. பொறுமையா பொறுமையா வாங்க உட்காருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம், கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்கம்மா. இங்க வாங்க, கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. பார்த்து சிஸ்டர், பேஷண்ட்டுக்கு சலைனை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். பிபி செக் பண்ணிட்டே இருங்க. ஓகே சார். ஓகே. சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு வந்தேன், இல்லைன்னா அவங்க உயிருக்கு ஆபத்தாயிருக்கும். தேங்க்யூ டாக்டர். அம்மா கொண்டுலடா, ஜாகிரதையா பார்த்து போலாமாங்க. எவ்வளோ ஆச்சு? ஓ ஓ பரவாயில்ல வச்சுக்கோங்க. நேற்று பேசஞ்சர் இறக்குறதுக்கு அப்புறம் மீட்டரை திருப்ப மறந்துட்டேன். அந்த ரீடிங் உங்களுதுன்னு நினைச்சிட்டேன். சாரிங்க. வாங்கிக்கோங்க, பரவாயில்ல. பரவாயில்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்க மனிதாபிமானத்தால ஒரு உயிரை காப்பாத்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அட்லீஸ்ட் இப்படியாச்சும் அந்த விஷயத்துல என்னோட பங்கையும் இருக்க விடுங்க. வீதியில் வருவதென்ன ஒரு சித்திரமா, தேவதை போலவே வந்தாரம்மா. கண்களுள்ளே மணியை போல பெண்ணே நீ நின்றாயே. என்னடி மறுபடியும் சண்டையா?
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து அவன் மேலதான் தப்புன்னு ஒத்துக்கிட்டான். பாக்குறதுக்கு நல்ல பையன் மாதிரி தான் இருக்காண்டி. தேவையில்லாம திட்டிட்டேனோன்னு தோணுது. நடந்து முடிஞ்சத பத்தி எதுக்கு யோசிக்கணும்? தப்பு அவன் தான் பண்ணன்னு ஒத்துக்கிட்டான்ல, விட்டுடு. அதுவும் சரிதான். ஆனா அவனை நான் ரொம்ப ஹார்ஷா பேசிட்டேன். என்னை பத்தி என்ன நினைச்சானோ என்னமோ. உன்னை பத்தி அவன் என்ன நினைச்சாலும் அவனை பத்தி நீ என்ன நினைச்சாலும் நினைக்காதது ஏதாவது நடந்தா சிக்கல் நமக்கு தான். வா. வந்துகிட்டே இருந்தான். இன்னைக்கு வேணும்னு அவனுக்காக வெயிட் பண்ணா இன்னும் வர காணோம். அவன் எங்க தான் சுத்திட்டு இருக்கானோ தெரியல. ஆட்டோ, காயத்ரி காலேஜ். ஏறுங்க ஏறுங்க. கொஞ்சம் ஸ்பீடா போங்க. என்னடா காசு எக்ஸ்ட்ரா தர, கொஞ்சம் ஸ்பீடா போங்க. நீங்க ரேட்டை ஏத்தினாலும் என்னால ஸ்பீடை ஏத்த முடியாதுமா. எதனாலனா எங்க அப்பா என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு, டேய் 60 வருஷம் வாழணும்னா ரொம்ப அதிகமா ஸ்பீடு போகாதன்னு. அதனால என் 10 வருஷம் சர்வீஸ்ல எப்பவுமே 20க்கு மேல போக மாட்டேங்க. அதான் என் வண்டிக்கு சொட்ட விடல, எனக்கு கூட சொட்ட விடல. இப்படியே போனீங்கன்னா எக்ஸாமே முடிஞ்சிடும். எக்ஸாம் போனா மறுபடியும் வருங்க, ஆனா உயிர் போனா திரும்ப வருமா? வராதுல்ல. அதனாலதான் எங்க தாத்தா என்கிட்ட சொல்லுவாரு, கஸ்டமர்னா கடவுள்ரா, கஸ்டமரோட பாதுகாப்பு தான் முக்கியம்னு சொல்லுவாரு. அந்த தெய்வம் இப்ப எங்க இருக்கும்? இது எனக்கு பழக்கம் தாங்க. தொல்லை ஒளிஞ்சது. வேண்டாம்மா வேண்டாம், கஸ்டமரோட பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம். வேற ஆட்டோல ஏத்தி அனுப்புறேன். வாங்கம்மா, வாங்க வாங்க. புண்ணியவதி, நீயாவது பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போப்பா. போங்க போங்க போங்க. எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஸ்பீடா போறீங்களா? அட நீங்களா? என்ன இன்னைக்கு புதுசா யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்கீங்க? அட காலைல தாங்க துவச்சு போட்டேன், அதான் போட்டு வந்தேன். ஆமாங்க, அவசரமா போறதை விட சீக்கிரம் கிளம்பலாம்ல, ஏன் இப்படி பரபரப்பா போறீங்க? சீக்கிரம் தான் கிளம்புனேன். நடுவில் ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓஹோ, ஏன் வரலையா? இல்ல. ஆமா, நேத்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணவங்க இப்போ எப்படி இருக்காங்க? நீங்க மறுபடியும் போய் பாத்தீங்களா? போயிட்டு வந்தாங்க, நல்லதா இருக்கிறாங்க. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு அவங்கள காப்பாத்தலனா அவங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? நான் என்னங்க போனேன், எல்லாம் கடவுள்கிட்ட தான் இருக்கு. ஒரு உதவி பண்ணல கூட எப்படிங்க? ஆமா, ஒரு நாள் 2 வீலர்ல போறீங்க, இன்னொரு நாள் ஆட்டோல போறீங்களே, என்னங்க விஷயம்? அப்பா இருந்தா அவர் தான் டிராப் பண்ணுவாரு. ஆனா அவர் இப்போ ஊர்ல இல்ல. என் மாமா கூட போனா நான் இறங்குறதுக்குள்ள மினிமம் 2 பேர் ஆம்புலன்ஸ்ல போயிடுவாங்க. அதனாலதான் அவர் வர வரைக்கும் ஆட்டோல போறதுக்காக 9 o'clock வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஜானி அண்ணா, பாண்டி பஜார் போகணுண்ணே. டிராஃபிக் ஜாமா இருக்கு, நான் வரமாட்டேன். அண்ணா ப்ளீஸ், எனக்கு இன்டர்வியூ இருக்குண்ணே, அர்ஜென்ட்டா போகணுண்ணே. இது நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் பா. ஜானி அண்ணா ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ். சரி,
நீ இந்த அளவுக்கு கெஞ்சி கேட்கறதுனால மீட்டருக்கு மேல 200 ரூபா ஜாஸ்தி ஆகும். அப்படின்னா வரேன். 200 இவ்வளோ ரேட்டுக்கா? இங்க பாரு தம்பி, ஆட்டோனா குறுக்கு வழியில வாங்குற ஜாப் மாதிரி. அதுல ஏறி போகணும்னா எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கணும். அப்படின்னா அன்னைக்கு படத்துக்கு 50 ரூபா தானே ஜாஸ்தி அது வாங்குனீங்க. டப்பு செலவு பண்ற வேலை, இது டப்பு சம்பாதிக்கிற வேலை. உன் அவசரம் தான் என் வருமானம். ரொம்ப யோசிக்காத, மறுபடியும் ரேட் ஏறிடும். எல்லாம் என் தலையெழுத்து. வாங்க. இது ஏன் அதிர்ஷ்டம்? வா. போலாமா கீதா? பரவாயில்ல. என்னக்கா இது? வருத்தப்படாதடா, இன்னைக்கு வண்டியில ஏறலன்னா என்ன, நாளைக்கும் கூட கல்யாண மேடையில ஏற போறல, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயோ, இப்ப நம்ம கண்ணில் படக்கூடாது. இப்பதான் கிளம்பி கேஷுவலா வந்த மாதிரி இருக்கு. கிளம்பா சரியா? வாங்க உட்காருங்க. காலேஜ் தானேங்க? காலேஜுக்கு வேண்டாம், வேற எங்கங்க? எங்கேயாவது போகலாம். இந்த ஆறு எனக்கு ரொம்ப அழகா தெரியுதுல்ல? எப்பயும் போல தான் இருக்கு. அந்த பிரிட்ஜ், அந்த போட்டு, அந்த தண்ணி, அந்த மனுஷங்க எல்லாம் ஒரே மாதிரி தான். இந்த வாங்கிக்கோ. பரவாயில்ல, வேணாங்க. உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிக்கோ. அது சரி, உன் பேர் என்ன? சூர்யா.